இந்த கொஷின் பாருங்கள். ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் ஆர் ஸ்பெசிஃபிக் கட்டிங் எனர்ஜி என்ன அப்படின்னு சொன்னால் த பவர் கன்சியூம்டு பெர் யூனிட் மெட்டீரியல் ரிமூவல் ரேட், ரைட்டா? ஸோ பவர் கன்சம்ஷன் டிவைடட் பை மெட்டீரியல் ரிமூவல் ரேட் தான் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்டுன்னு வருது. ஓகே, இதில் மெயினாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கட்டிங் ஃபோர்ஸ், ரைட்? அது என்ன, அதுக்கு என்ன யூனிட் வரும் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்டுக்கு யூனிட் என்ன வரும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர்னு வரும், ரைட்டா? ஸோ உங்களுக்கு இந்த நியூட்டனுங்கிறது கட்டிங் ஃபோர்ஸு. ஏன்னா பவர் கன்சம்ஷன் இந்த கட்டிங் ஃபோர்ஸ் இன்ட்டு கட்டிங் வெலாசிட்டி தானே. ஓகே, ஸோ இந்த கட்டிங் ஃபோர்ஸ் இதுதான் வந்து மெயின் டிசைனிங் பேராமீட்டர். ஓகே, சரி. இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் கட்டிங் எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்ஸ் in a grinding process are more than the specific energy requirement in turning process for the same material removal rate, right? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எனர்ஜி வந்து கட்டிங் எனர்ஜி வந்து ஸ்பெசிஃபிக் கட்டிங் எனர்ஜி டேர்னிங், மில்லிங், இந்த மாதிரி டேர்னிங், போரிங், ட்ரில்லிங் இந்த மாதிரி ப்ராசஸை கம்பேர் பண்ணும்போது கிரைண்டிங் ப்ராசஸில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ ஏன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆல்ரெடி இந்த இது இப்போ கிரைண்டிங் ப்ராசஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ரப்பிங் ஆக்ஷன் தான் வந்து கட்டிங்கை கொடுக்குது. ஓகே, அதாவது ரப்பிங் ஆக்ஷன் தான் அதிகம்னு சொல்லியிருக்கோம். அதாவது கட்டிங் ஃபோர்ஸை விட அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அதிகம்னு நம்ம ப்ரீவியஸ்லி இந்த கொஸ்டினில் பார்த்தோம், ரைட்? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கட்டிங் ஃபோர்ஸு அதிகமாக வரும், ரைட்? ஸோ அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸை வச்சு தான் அது கட் பண்ணுது. கிரைண்டிங் ப்ராசஸில் இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸை வச்சு தான் அந்த மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுது. ஓகே, ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரைண்டிங் ப்ராசஸில் உங்களுக்கு கான்டாக்ட் ஏரியா அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கட்டிங் ப்ராசஸ், இந்த டேர்னிங் ப்ராசஸாக இருக்கட்டும், ஃபேஸிங் அப்புறம் அந்த த்ரெட் கட்டிங் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா நம்ம சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலில் தானே பண்ணுறோம். இப்போ சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலில் அந்த சிங்கிள் பாயிண்ட், அதாவது அந்த ஷார்ப்னஸ் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு கட்டிங் வந்து ஸ்மூத்தாக நடக்கும்னு சொல்லியிருக்கோம், ரைட்டா? ஷார்ப்னஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டிங் ஃபோர்ஸ் கம்மி, ஸோ பவர் கன்சம்ஷனும் கம்மி, ஸோ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்டும் கம்மி. ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துரும், அந்த ஷார்ப் பாயிண்ட் வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துரும் ஒர்க் பீஸை, ரைட்டா? பட் கிரைண்டிங் ப்ராசஸில் அப்படி கிடையாது. ஸோ மோர் நம்பர் ஆஃப் அப்ரசிவ், அதாவது அப்ரசிவ்ங்கிறது ஷார்ப்பாக இருக்க அந்த சொரசொரப்பாக இருக்கிற நிறைய மெட்டீரியல்ஸ், அந்த கிரைண்டிங் வீலில் இருக்க நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அந்த ஒர்க் பீஸில் ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை கான்டாக்டில் வச்சுருக்கும், ரைட்டா? அப்படி கட் பண்ணுறது தான் கிரைண்டிங்கில், ரைட்டா? அதனால தான் நம்ம வந்து அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அதிகம், சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸை வச்சு தான் அந்த கட்டிங் ஃபோர்ஸே வருது. இதுதான் அந்த ரேஷியோ, ரைட்டா? ஸோ த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து 2.5 டைம்ஸ் கிரேட்டர் தென் த கட்டிங் ஃபோர்ஸ் இந்த கிரைண்டிங்னு சொல்லியிருக்கோம், ரைட்? அப்போது உங்களுக்கு வந்து இந்த கிரைண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் எனர்ஜி வந்து இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டேர்னிங் ஆப்ரேஷன்லேயோ மற்ற கட்டிங் ஆப்ரேஷனில் லேத்தில் யூஸ் பண்ணுற மற்ற கட்டிங் ஆப்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப் எட்ஜை வச்சு நம்ம கட் பண்ணுறதுனால கட்டிங் ஃபோர்ஸும் கம்மி, பவர் ரிக்குவயர்மெண்ட்டும் கம்மி, ஸோ ஸ்பெசிஃபிக் கட்டிங் எனர்ஜி கம்மி. பட் இந்த கிரைண்டிங் ப்ராசஸில் ஒரு நிறைய பார்ட்டிகல்ஸ், நிறைய அப்ரசிவ் பார்ட்டிகல் ஒர்க் பீஸோட கான்டாக்டில் இருக்கிறதுனால இட் ரிக்வயர் மோர் ஃபோர்ஸ் ஃபார் கட்டிங், ஃபார் கிரைண்டிங். ஓகே, கட்டிங்னு சொல்லலாம். ஓகே, ஸோ மோர் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஸ்பெசிஃபிக் கட்டிங் எனர்ஜியும் வந்து அதிகமாக தேவைப்படும் கிரைண்டிங் ப்ராசஸில். ஸோ இதான் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் ஃபார் இன் அ கிரைண்டிங் ப்ராசஸ் இஸ் மோர் தேன் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஃபார் டேர்னிங் ப்ராசஸ் ஃபார் த சேம் மெட்டீரியல் ரிமூவல் ரேட்டு, ரைட்டா? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் இது சைஸ் எஃபெக்ட், ரைட்? இப்போ அதான் அந்த டேர்னிங் ஆப்ரேஷனில் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் கான்டாக்டில் இருக்குது,
அதாவது டூலோட ஒரு பாயிண்ட் மட்டும்தான் ஒர்க் பீஸோட காண்டாக்டில் இருக்குது, அதுதான் கட் பண்ணுது, ரைட்டா? அப்போ அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது. பட் இந்த கிரைண்டிங் ப்ராசஸில் காண்டாக்ட் ஏரியா அதிகம், லார்ஜர் காண்டாக்ட், சைஸ் எஃபெக்ட் ஆஃப் த லார்ஜர் காண்டாக்ட் ஏரியாஸ் பிட்வீன் வீல் அண்ட் ஒர்க். இதுதான் கிரைண்டிங் வீலில், இதுதான் காரணம். ஸ்பெசிஃபிக் கட்டிங் எனர்ஜி அதிகமாக ஏன் இருக்குது கிரைண்டிங் வீல்லன்னா இதுதான் காரணம். ஓகே, வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மால் சைஸ் அப்ரசிவ்ஸ் கேன் பெனட்ரேட் த ஒர்க் but the bonding will not allow the abrasives to penetrate and will start rubbing. அதாவது அப்ரசிவ்லாம் ஸ்மால் சைஸாக இருக்குது இல்லையா, ஸ்மால் சைஸ் அப்ரசிவ் வந்து ஒர்க்கை வந்து பெனட்ரேட் பண்ணி கட் பண்ண ட்ரை பண்ணும், ரைட்டா? கட் பண்ண ட்ரை பண்ணும். பட் அதுக்கு நடுவில் இருக்க அந்த பாண்டிங் மெட்டீரியல் வந்து அதை அதிகமாக பெனட்ரேட் பண்ண விடாது. ஓகே, அப்படி விடாமல் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் ரப்பிங். ஸோ உங்களுக்கு வந்து த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அதிகமாக ஆகிறதுக்கு காரணமே இந்த ரப்பிங் ஆக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான். ஏன்னா கிரைண்டிங் வீலில் வந்து கட்டிங் வந்து டைரெக்டாக நடக்கலை, இந்த ரப்பிங் ஆக்ஷன்னால தான் கட்டிங்கே நடக்குது. ஓகே, அதுதான். ஓகே, ரப்பிங் ஆக்ஷன் இஸ் ப்ரீடாமினன்ட் இன் கிரைண்டிங், ரைட்டா? ஸோ த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் கட்டிங் ஃபோர்ஸ், இதுதான் அந்த ரேஷியோ. தட் இஸ் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் 2.5 டைம்ஸ் ஆஃப் த கட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட். இப்போ மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் கட்டிங் எனர்ஜி கிரைண்டிங் ப்ராசஸில் அதிகமாக இருக்கும், டேர்னிங் அண்ட் அதர் கட்டிங் ப்ராசஸை விட அதிகமாக இருக்கும் கிரைண்டிங்கில். ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹை கார்பன் ஸ்டீல் கட்டிங் டூல்ஸ் ஹாவ் ஷார்ட்டர் டூல் லைஃப். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், டூல் மெட்டீரியல்ஸ் கம்பேரிசனில் ஹார்ட்னஸும் வந்து உங்களுக்கு இந்த ஹை கார்பன் ஸ்டீல்ஸுக்கு தான் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, மினிமம் ஹார்ட்னஸ் அண்ட் மினிமம் ஹார்ட்னஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஹை கார்பன் ஸ்டீல். நம்ம மேக்ஸிமம் வந்து யூகான், சயலான் இதுக்கெல்லாம் பார்த்தோம், டைமண்ட், சிபிஎன் இதுக்கெல்லாம் வந்து ஹையர் வேல்யூ ஆஃப் ஹார்ட்னஸ், ரைட்டா? உங்களுக்கு லோயர் மினிமம் வேல்யூ ஆஃப் ஹார்ட்னஸ் எதுக்கு இருக்குன்னா ஹை கார்பன் ஸ்டீல்ஸுக்கு தான் இருக்கும், ரைட்டா? அதனால தான் இது வந்து ஷார்ட்டர் டூல் லைஃப் வந்து கம்மி இதுக்கு. ஏன் அப்படின்னா ஹார்ட்னஸ் கம்மி, ஹார்ட்னஸும் கம்மி, ரைட்டா? தே ஹாவ் வெரி லோ ஹார்ட்னஸ் டெம்பரேச்சர், அதாவது 250 டிகிரி செல்சியஸ். ஸோ 250 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து அந்த இது டூல் மெட்டீரியல் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த ஷார்ப் டிப் வந்து பிளெண்ட் ஆகிடும், ரைட்டா? ஸோ டூல் லைஃப் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ ஜென்ரலாக மெஷினிங் அப்போது த டூல் டிப் இஸ் ஹீட்டட் அப் டு 600 டிகிரி செல்சியஸ் டு 700 டிகிரி செல்சியஸ். ஜென்ரலாக கட்டிங் ப்ராசஸில் 600 to 700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகும், ரைட்டா? அப்போது உங்களுக்கு வந்து இந்த ஹை கார்பன் ஸ்டீலுக்கு இதுதான் வந்து சஸ்டைனிங் டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது டூல் லைஃப் வந்து ரொம்ப கம்மியாகிடும், ரைட்டா? 250 டிகிரி செல்சியஸுங்கிறது இதை விட ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இவ்வளோ டெம்பரேச்சரை வந்து அது சஸ்டெயின் பண்ணாது, ஸோ அதனால் டூல் லைஃப் வந்து கம்மி, ரைட்டா? ஹென்ஸ் ஹை கார்பன் ஸ்டீல் டூல்ஸ் லூஸ் இட்ஸ் ஹார்ட்னஸை வந்து லூஸ் பண்ணிருச்சுனாவே அது வந்து லைஃப் வந்து முடியுது அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டூல் லைஃப் இன் டிக்ரீசிங் ஆர்டர். ஸோ எது மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்ஸ்? நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம், கட்டிங் ஸ்பீடு தான் மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்ஸ், ரைட்டா? ஸோ கட்டிங் ஸ்பீடு நம்ம அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் டூல் லைஃப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்கெலாம் டூல் லைஃப் ஈக்குவேஷன் இருக்குது, VT/N = கான்ஸ்டன்ட்டுங்கிறது, இது பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ டூல் லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது முதல்ல கட்டிங் ஸ்பீடு, அதுக்கு தான் மெயின் ரோல். ஓகே, அடுத்தது ஃபீடு, லாஸ்ட் தான் வந்து டெப்த் ஆஃப் கட். ஓகே, டெப்த் ஆஃப் கட்டு நம்ம அதிகமாக கொடுத்தாலும் கம்மியாக கொடுத்தாலும் அதனால் டூல் லைஃப் வந்து அதிகமாக பாதிக்கப்பட போகிறது இல்லை. நம்ம கட்டிங் ஸ்பீடை அதிகமாக கொடுத்தா தான் டூல் லைஃப் வந்து பாதிக்கப்படும். கட்டிங் ஸ்பீடு அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் டூல் லைஃப் வந்து அதிகமாக பாதிக்கப்படும், குறையும். ஓகே, ஸோ அடுத்தது ஃபீடு, அடுத்தது நோஸ் ரேடியஸ், ரைட்டா? நோஸ் ரேடியஸு அதிகம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டூல் லைஃபு அதிகமாக வரும். நோஸ் ரேடியஸை கம்மி பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஷார்ப்னஸ் அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்ச நேரம் ஒர்க் மெட்டீரியலை கட் பண்ணாவே அந்த டூல் லைஃப் வந்து முடிகிற மாதிரி இருக்கும், ரைட்டா?
அப்போது நோஸ் ரேடியஸை வந்து நம்ம எவ்வளோக்கெவ்வளோ அதிகம் பண்ணுறோம், அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஓகே, ரொம்ப அதிகமாகவும் வச்சிடக்கூடாது, கட் பண்ணாது. ஓகே, ஸோ அந்த லிமிட்குள்ளே நம்ம நோஸ் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா டூல் லைஃப் பெட்டராக வரும். ஓகே, அதே மாதிரி ஃபீடு, டெப்த் ஆஃப் கட் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் டூல் லைஃபு கம்மியாக வேரி ஆகும். ஓகே, குறையும். அதிகமாக கொடுக்கும்போது இப்போ கட்டிங் ஸ்பீடு, ஃபீடு, டெப்த் ஆஃப் கட் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண டூல் லைஃபு குறையும். ஓகே, பட் இது மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்ஸு கட்டிங் ஸ்பீடுக்கு தான், இது மினிமம் இன்ஃப்ளூயன்ஸு. ஓகே, இந்த நோஸ் ரேடியஸ் என்ன அப்படின்னா இதை அதிகம் பண்ணும்போது டூல் லைஃபு இன்னும் அதிகமாக ஆகும், பெட்டராக ஆகும். ஓகே.